இங்க எனக்கு பாக்குற கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஒவ்வொருவரும் இவ்வளவு ஆழங்கால் பட்டு நம்ம தெளிந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒவ்வொருவரும் அவங்க வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைங்களை அவங்களுடைய மனைவிகளை அழைச்சிட்டு வந்திருக்கலாம், அழைச்சிட்டு வந்திருக்கலாம். ஏன் அவர் என்ன சொல்றாரு? பெண் விடுதலை, பெண் கல்வி, கல்வி பெண்களுக்கு சமமா இருக்கணும்னு சொல்றாரு. நீங்க கல்வி நிறைய கல்வி கொடுத்திருந்தால் அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கும்? சுய உரிமை, எங்க போற நான் வரேன் சொல்லு அப்படின்னு வந்திருக்கும். அந்த பிள்ளைக்கு இன்னும் நீங்க என்ன செய்யல? சமத்துவம் என்ற தன்மை ஒரு பொருளை நீங்க அவங்கள்ட்ட தரவே இல்லை. பல்பை வாங்கி தர்றீங்க, சாக்லேட் வாங்கி தர்றீங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறீங்க, ஆனா சம உரிமையை மட்டும் தர மாட்டேங்கிறீங்க. ஆனா அவன் சொல்லிட்டு போறான், இந்த பொண்ணு ஆனால நீங்க அசிங்கமா நினைக்கூடாது, அது பொதுதான். ஆண் பெண் என்று சொல்லக்கூடியது இவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படின்ற வேலையெல்லாம் கிடையாது. இயல்பா சொல்ற இதெல்லாம் நீங்க இந்த இலக்கிய மன்றத்துல